அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் ஒரு சந்திப்புல சந்திக்கிறதில் பெரும் மகிழ்ச்சி. நாம வள்ளுவன் எழுதிய திருக்குறளை தினம் ஒரு குறளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதோட விளக்கங்களை உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையா இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை சட்ட சிக்கலோட உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்துல நாம இப்ப பார்க்க இருக்கிற திருக்குறள் ஆக சிறந்த திருக்குறள். எப்படியா இவரால் மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது? வாங்க பார்க்கலாம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவுன்றார். எப்படியா இவரால் மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது? சொல்றாரு பாருங்க. ஒழுக்கம், எப்படிப்பட்ட ஒழுக்கம் வேண்டும் ஒருவருக்கு? பெருமை மிகுந்த ஒழுக்கம் வேண்டுமா? என்ன சார் பெருமை? யாரெல்லாம் துறவிகள் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த துறவி என்று நாம் அவர்களை போற்றி புகழ்ந்து அவர்களிடத்தில் நாம் சரணடைந்து அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை கேட்கக்கூடிய அளவுக்கு நாம இருக்கிறோம் அப்படின்னா அவர்கள் பேணி கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கம் தாங்க காரணம். அந்த ஒழுக்கம் அவர்களிடத்தில் இருப்பதால் தான் நாம் அவர்களை மதிக்கிறோம். நாம் அவர்களை பெரும் மனிதர்களாக மதித்து அவர்களிடத்தில் நாம் மரியாதையோடு நடந்து கொள்கிறோம். அப்போ நமக்கெல்லாம் அந்த மரியாதை ஏங்க வர மாட்டேங்குது? நம்ம கிட்ட ஒழுக்கம் குறைந்து இருக்கிறது. நாம ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய நடைமுறை சட்ட சிக்கல்கள் இல்லாமல் ஒழுக்கத்துடன் நாம் வாழ்ந்தோமேயானால் நமக்கும் அந்த மரியாதை இந்த மண்ணில் கிடைக்கும். வாங்க என்னங்க சொல்றாரு? மீண்டும் ஒருவரை பார்க்கலாம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இதை மீண்டும் மீண்டும் உங்களுடைய ஆழ் மனதில் சொல்லி சொல்லி பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு சந்திப்பில் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முனைவர் பா. மொய்தீன் பாஷா. நன்றி.